சமீபத்தில் வெளியான திரைப்படம் துருந்தார் பாகிஸ்தானிலிருந்து பரவும் பல தசாப்த கால பயங்கரவாதத்தையும் நாடாளுமன்ற தாக்குதல் முதல் 26/11 வரை இந்தியா செய்த தியாகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நாடு முழுவதும் உள்ள மக்கள் அதன் துணிச்சலான கதைப்பரப்பை பாராட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் காங்கிரஸ் கட்சி அதனை எதிர்ப்பதில் தனித்து நிற்கிறது. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதம் அப்பாவி இந்தியர்களை எவ்வாறு குறிவைத்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு திரைப்படத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற தீவிரமான கேள்வியை காங்கிரசின் எதிர்ப்பு எழுப்புகிறது. பயங்கரவாதத்தில் பாகிஸ்தானின் பங்கு அம்பலப்படுத்தப்படும் போது காங்கிரஸ் மீண்டும் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியின் உண்மையான விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பாகிஸ்தான் சார்ந்த கதைகளுக்கு ஆதரவளிப்பது, இந்திய ராணுவத்தை பற்றி தவறாக பேசுவது மற்றும் ராகுல் காந்தி வெளிநாட்டிற்கு சென்று இந்தியாவை பற்றி தவறாக பேசுவது போன்ற காங்கிரசின் போக்குகளை காங்கிரஸ் கட்சி மீண்டும் மத்திய அரசில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான முக்கிய காரணமாக மாறி வருகிறது.